ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, இது துணி வைக்கிற பேகு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பீஸ் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த கலர் ஒன்றும், இந்த கலர் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க பேக்கில். பார்த்தீங்கன்னா 2 ஜிப்புமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி வெளியவும் வராது. நல்லா லாக் பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சாரீஸ் வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது இதோட குவான்டிட்டி. பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய லென்த்து பார்த்திங்கன்னா தெரியும். இது நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, கொஞ்சம் சாரீஸ் நிறையா இருந்துச்சு. சரி, அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஒரு 6 பீஸ் வச்சுருக்கேன். அது நல்லாவே இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்ணனால எனக்கு பீரோ கலையாமல் நீட்டாகவே ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதனால் பிடிச்சி போய் தான் இது வாங்கினேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் சாரீஸ் எல்லாம் நான் அடுக்கி வச்சிட்டேன். ஒரு பேக்லேயும் கிட்டத்தட்ட 7-8 சாரீஸ் பிடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாமே டிசைனர் சாரீஸ் இருக்குன்னு அடுக்கினது போகவே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. சரி, நார்மல் சாரியும் 1-2 வச்சுட்டேன். பாருங்கள், டிசைனர் சாரீஸ் எல்லாமே வச்சுட்டேன். டிசைனர் சாரீஸ் என்னென்னா ஒன்று பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது. இதுவே நிறைய இடம் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த சாரீஸ் எல்லாமே இதில் அடுக்கி வைக்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு 3-4 சாரீஸ் இதில் பிடிச்சிருச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா நார்மல் சாரீ இதில் வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸு, இந்த மாதிரி சாரீஸ், சாதா சாரீஸ் எல்லாமே இதில் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ரோலே கிட்டத்தட்ட 5 சாரீ பிடிச்சிது. இப்படி தான் 1 பை 1 அடுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டு சாரீ அடுக்கி வச்சுருக்கேன். இருக்கிற எல்லா பட்டு சாரியும் அடுக்கி வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே இதில் அடுக்கி வச்சிட்டேன், பட்டு சாரீஸ் எல்லாமே. இதோட ப்ளவுஸ் எல்லாம் தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீரோவில் நான் வாங்கின பேக்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். மேலேருந்து காட்டுறேன். மேலே ஃபஸ்ட் செல்ஃபில் ஃபுல்லாமே சாரீஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அடுக்கி வச்ச சாரீஸ் எல்லாம் காட்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக. இது மட்டும் ப்ளவுஸு, இது ஃபுல்லாமே ப்ளவுஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மொத்தம் 4 பேக்ஸ் வச்சுருக்கேன். 4 பேக்ஸும் ஒரே இதில் ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. இந்த பேக் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ வச்ச மாதிரியே இருக்கும். நான் எடுக்கணுன்னாலும் அந்த பேக்கை மட்டும் எடுத்து தேவையானதை எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருவேன். அதனால் எனக்கு பீரோ எப்போயுமே கலையாமல் நீட்டாக இருக்குது. அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் செல்ஃபு. இந்த செகண்ட் செல்ஃபில் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் என்னோட சுடிதார் ஐட்டம்ஸ். இது இது ரெண்டுலேயும் வச்சுருக்கேன். ஃபேண்ட் தனியாக, புது ஃபேண்ட் தனியாக, ஷால் தனியாக, இது மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது ரெண்டும் பாப்பாவோட புது ட்ரெஸ்ஸஸ். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் மட்டும் இதை எடுத்து போட்டுக்குவேன். அதனால் இது ரெண்டும் வச்சுருக்கேன். அவளோட ரெயின் கோட்டு. அதுக்கடுத்து இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா இது எங்கள் ஹஸ்பண்டோட புது ட்ரெஸ், எக்ஸ்ட்ரா இருக்கிற ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ணாத ட்ரெஸ், புது ட்ரெஸ்ஸு, அது இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே என்னோட சுடிதார்ஸு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக்ஸ், இன்னும் கொஞ்சம் பேக் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா என்னோட இன்னர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டு இதில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இதில் எக்ஸ்ட்ரா துண்டு, இந்த புது துண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் முஸ்ஸல்லா இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து என்கிட்ட இருக்கிற சுடிதார்ஸ் எல்லாம் தனித்தனியாக செட்டு சுடிதார் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பேக் போட்டு வச்சுருக்கேன். இது எங்கள் மாமியாரோட சாரீஸ். இப்படி தான் டோட்டலாக இருக்கிற இந்த 4 செல்ஃபையும் நானே இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு எப்பயும் கலையாது. எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவேன் நான். எனக்கு கலையாததுனால அடிக்கடி பீரோ நான் அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி யாராச்சும் என் ஹஸ்பண்டு, பாப்பா யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்க பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே வச்சுருவாங்க. அப்படி கலைஞ்சிருந்தாலும் அந்த பேக்கில் தான் கலைஞ்சிருக்கும். நான் ஒரு டைம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஆனால் யார் பார்த்தாலும் வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆர்கனைஸ்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.